குட்டிமாவும் ஜெய்குட்டி ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே ஹெர்பல் ஹேர் ஆயிலும் சிகிகா ஷாம்பு பேக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களையும் சேர்த்து 2 பேர்த்தையும் கூட்டிட்டு ஓமலூர் கிளம்பிட்டோங்க. கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொரியர்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிஃப்ட் கடைக்கு போயிருந்தோம். என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து பர்த்டேங்க. சரி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோமா. கிஃப்ட் எல்லாம் அழகழகாக தான் இருந்துச்சு. ஆனால் படிக்கிற பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரியே கிஃப்ட் இல்லைங்க. பாப்பாவோட பர்த்டே முடிஞ்ச அடுத்த நாளே அவங்க அம்மாவுக்கு, அதாவது என்னோட ஃப்ரெண்டுக்கு ஜெய்குட்டியோட அத்தை அவங்களுக்கு வந்து பர்த்டே. அதனால் அங்கேருந்து அழகான கிஃப்ட்டை வந்து ஜெய்குட்டி வந்து அவங்க அத்தைக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தான். கிஃப்டாக வாங்கிட்டான். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கிஃப்ட் பார்க்கலான்னு பார்த்துருந்தோம். அப்புறம் தான் சரி வாட்ச் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாட்ச் கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டோம். மார்ச் 21 பாப்பாவுக்கு பர்த்டே, மார்ச் 22 என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. 2 பேத்துக்கும் முடிஞ்ச ஒரு விஷ் பண்ணிடுங்க. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம சந்தைக்கும் போகலை. அதனால் வீட்டில் காய்கறியும் இல்லை. சரி காய்கறி கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு காய்கறியும் கொஞ்சம் வாங்கிட்டேன். பிள்ளைங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இதெல்லாம் நம்ம வாங்காமலே அங்கே வர முடியும். அப்படியே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. எப்பயுமே இந்த கடைக்கு வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குவோம். ரோட்டு ஓரமாக போகிற கடை தானே, அதிகமாக சுத்தமாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த கடையில் நல்லா சுத்தமாக தான் இருக்கும். நாங்கள் நிறைய டைம் வாட்ச் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால் நிறைய வந்து இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். குட்டிமா இந்த குலோப்ஜாம் பாக்ஸை பார்த்துட்டு எனக்கு வேணுமான்னு கேட்டாங்க. இதை நான் வீட்டிலே செஞ்சு தரேன்னு சொல்லவும் மேடம் கோச்சிட்டாங்கங்க. அவங்களுக்கு லைட்டாக சளி இருமல் இருக்குது. அதனால தான் ஸ்வீட் வேணான்னு சொல்லிட்டேன்.